அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னளவில் கவிதைங்கிறது நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டது எப்படின்னு சொன்னால், ஆதி காலத்தில் எழுத வந்தப்போ ஒரு மனிதன் வந்து மொழியே இல்லாத போது, மொழியை பற்றி இப்போது கதிர் பாரதி அதிகமாக பேசினார். மொழியே இல்லாத போது ஒரு உணர்வை கடத்துவதற்காக முதல்ல குகைகளில் ஓவியம் தீட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ மனசுக்குள்ளே ஏற்படுற எண்ணற்ற கட்டவிழ்க்கப்பட்ட உணர்வுகளுக்கு ஒரு மொழி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மொழியை எப்படி வேணால் உபயோகிக்கலாங்கிற ஒரு உரிமையும் நமக்கு இருக்குது. மொழிக்கு உரியவர்களாக மொழியின் மீதான உரிமையின் பொருட்டு அந்த மொழியை வந்து நீ எப்படி வேணால் இயக்கு அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் அதை தான் நம்ம வந்து கவிதையாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எழுதின பிறகு, எழுத வந்த பிறகு, எழுதி ஒரு புத்தகம் வெளியிட்ட பிறகு தான் நான் ஒரு போஸ்ட் மாடர்னிசம் எழுதுகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். பின்னவீனத்துவம் எழுதுகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கவிதைகள் அனைத்துமே என் உணர்வுகளை வரைய தெரியவில்லை, எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வகைமையில் தான் நான் கொண்டு வர விரும்புகிறேன். என்னோட கவிதைகளுக்கு தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை பயணித்து கொண்டு வரும் அனைத்து தோழர்களுக்கும் ஆசான்களுக்கும் இதன் சார்பாக ஒவ்வொரு பேர் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. யமனிகா இங்கே இருக்காங்க, எஸ் சண்முகம் இருக்காங்க, கவிதைக்காரன் இளங்கோ இருக்கிறார், இப்படி பல பேருக்கு நான் வந்து இந்திரன் சார் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த சூழலில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கரிகாலன் அவர்கள் என்னுடைய பெருந்தச்சன் தொகுப்பு படிச்சுட்டு எழுதின கட்டுரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கட்டுரையை நான் இன்னைக்கு எடுத்து படிக்கும்போது கூட நான் எனக்காக எழுதப்பட்டதா எடுக்கலை, வேறு யாரோ ஒரு கவிஞருக்காக, ஒரு எழுத்தாளருக்காக அவர் எழுதுனதா. அப்போ தான் என்னால் அதுலேருந்து ஒரு பாடத்தை நான் படிச்சுக்க முடியும். எப்போவுமே நான் வந்து என்னுடைய தலைகளில் 2 கொம்பு முளைக்காமல் இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு எழுத்தாளர். அதே சமயம் ஒருபோதும் யாரிடத்திலும் ஒரு கணம் கூட குனிந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எழுத்தாளர். இந்த பக்கமும் அந்த பக்கம் இல்லாமல் அந்த மதில் மேலே நான் நின்றுட்டுருப்பேன், கடைசி வரைக்கும் அப்படி தான் நின்றுட்டுருப்பேன். அதுதான் என்னுடைய எழுத்துக்கான ஒரு அங்கீகாரமாக நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து கவிதைங்கிறது வந்து கதிர் பாரதி பேசும்போது நான் நினச்சேன் அவர் வேற யாருக்கோ பேசுகிறாரோ அப்படின்லாம் நினைக்க வேண்டியதாக இருந்துச்சு. எப்போ நம்ம பக்கம் வருவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன அளவில் வந்து கவிதைகளுக்கு வந்து எந்தவித கட்டுக்கோப்பு அளவுகோல் எதுவுமே கிடையாது. அதை வந்து நம்ம அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து வைக்கலாம். நீங்கள் இன்றைக்கும் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அது மாதிரி தான் கலைகளில் நம்ம பூந்து விளையாடக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதை தான் முயற்சித்துட்டு இருக்கேன். கதைகள் பற்றி சொன்னார் அவர். குறிப்பிட்ட அதே கதையை வந்து தீபா பேசும்போதும் குறிப்பிட்டு பேசினாங்க. நான் அதில் வந்து இப்போ அந்த கதையை வந்து தீபா அவர்கள் 75% உள்வாங்கி பேசினாங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. சில கதைகள் வந்து இன்னுமே அது கட்டவிழ்க்கலை, இன்னும் அதோட முழுமையான இது வந்து யாருமே சொல்லலை. அது இங்கே நான் சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புங்கிறது கரிகாலன் அவர்கள் எனக்கு கொடுத்தது. ஒரு மணி நேரம் கொடுத்தா கூட என்னால் பேச முடியும். ஆனால் வழக்கம் போல ஏற்பவர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த சூழலை கருதியும் இன்னொரு மேடையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெற்றேன். அனைவருக்கும் நன்றி.